குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. அவங்க ஆளுங்களை சேர்ந்து அந்த குழந்தைய வட மாநிலத்தை சேர்ந்த குழந்தை தான். அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாதப்போ தமிழ் ஆளுங்க நாங்களும் இந்த ஊர்ல இருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணி தான். என்னையா இருக்காது ஒரு சின்ன ஒரு குழந்தையில அந்த அளவுக்கு அரிப்படுத்த கிடக்குறானுங்க. என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் கொடுக்குறது. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு இப்படி நடக்குது? சிங்கப்பன் படை இருக்குது, அவ்வளோ போலீஸ் இருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. என்னாச்சு? கிராமங்கள் சைடில் வந்துட்டு சிங்கப்பன் படை போகலையா, இல்லை மெயின் ஏரியாவில் மட்டும்தான் சிங்கப்பன் படை செயல்படுதா? என்னங்க நடக்குது அங்கே? இன்னைக்கு ஒரே நாளில், அதுவும் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சது நியூஸ் என்ன தெரியுமா? 3 வயது குழந்தை, 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து புதரில் வீசப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அது 2.5 வயசுன்னு, 3 வயது குழந்தைன்னு நியூஸில் வருது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பிடிச்சிட்டாங்க. அவனும் அந்த வட மாநிலத்தை வர இடத்துல நடந்தது தெரியுமா? இது திருவள்ளுவர் அருகே கும்மிடிப்பூண்டியில் இன்னைக்கு காலையில் நடந்தது. நேற்று நைட்டு குழந்தைய காணோன்னு தேடி இருக்காங்க, கிடைக்கல. விடிய காலையில் குழந்தை புதரில் கிடச்சிருக்கு. அந்த கொடூரன் அவர்கள் கூடயே இருந்து திரிந்த ஒரு வடமாநிலத்தவர். சிப்காட் பகுதியில் வடமாநிலத்தவர்கள் வேலைக்கு வந்திருக்காங்க. அங்கேயே வீடு எடுத்து வசிக்கிறவங்க. அவங்க கூடயே உள்ள ஒருத்தங்களோட குழந்தைய அந்த கொடூரன் 5 ரூபா பிஸ்கட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கொண்டிருக்கேன். என்னங்க சொல்ல? அந்த கொடூரனை அடித்து பிடித்து போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க பொதுமக்கள். எப்படிங்க இருக்கு அந்த தாய்க்கு? இப்போ நம்ம கவர்மெண்ட் அவனை கொலை பிரிவு கேஸில் தான் உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மக்கள் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு பாருங்க மக்களே. 2 வயசு பண்ணிதான் எங்க இருந்த பழகி வராங்க, வாழட்டும் அப்படின்னு தான் நாங்க பார்த்தா. எங்க குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை. இந்த இந்திக்காரங்க எங்களுக்கு ஒழிக்கணும். இந்த புதுப்பேட்டையில இந்திக்காரங்க இருக்கக்கூடாது. ஒரு 4 மணிக்கு ஒருத்தன் கத்தி வச்சு இந்திக்கார பையன்லாம் அதை இன்னொரு மாநிலத்தை சேர்ந்ததான வந்து ஒரு குழந்தை, இந்தியார குழந்தை 3 குழந்தை கூட்டு ரூம்ல போனான். அதை நான் கண்ணால பார்த்தேன். கண்ணால பார்த்து சரி அவன் இந்திக்கார பசங்களை கூட்டு போறான், தமிழ்கார பசங்களை கூட்டு போனா பிரச்சனைன்ட்டு இந்திக்கார பசங்க நான் கம்முன்னு விட்டுட்டேன். அவங்க அம்மா 6 மணில இருந்து வந்து ஒவ்வொரு வீடா கேக்குறாங்க. சரி நம்ம என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு நாங்க வந்து சுத்தி தேட ஆரம்பிச்சோம். ஒரு 6:45 7 மணி இருக்குன்னு வச்சுங்க. 7 மணிக்கு ஒரு அம்மா சுகுணான்றவங்க ஒரு குழந்தை செடியில இருந்து இருக்கு எடுத்துட்டு பாத்துருக்காங்க. பார்த்து தூக்கி தண்ணி கிண்ணி குடுப்பாட்டி அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி அந்த குழந்தைய இந்த மாதிரி அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான். ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு குழந்தை அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான். 2 வயசு ஒரு குழந்தை ஒண்ணு 4 மணில இருந்து காணோன்ட்டு நாங்க தேடுறோம். அந்த குழந்தை 7 மணிக்கு ஒரு முள்ளுப்புதூர்ல இருந்துச்சு. ஒரு ரூம்ல அவனுக்கு 4 பேர் இருந்தாங்க. 4 பேர்ல ஒரு இந்திக்கார மட்டும் தான். 4 பேருமே அடிச்சேன். நான் தான் அடிச்சேன். நான் தான் பிடிச்சேன். அவனுங்களை பிடிச்சி ஒரு இந்திக்கார மட்டும் தான் என் கைக்கு மாட்டினா. 3 இந்திக்காரன் ஓடிட்டான். ஓட நாங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை திரும்ப நாங்க ஆஜரும் படுத்துறோம். அவங்க அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்னா இப்ப என்ன சொல்றாங்க, நடவடிக்கைன்னா நாங்க பொறுமையா எடுப்போம் நடவடிக்கைன்றாங்களா கண்டி. எங்களுக்கு இப்போ உடனே எங்களுக்கு ஒண்ணு நடவடிக்கை எடுத்து ஒண்ணுமே காட்டல. இன்னைக்கு இது நடந்தது இன்னொரு வீட்டுல நடக்காதுன்னு நான் நினைச்சேன். என்ன ஆச்சு? அவங்க யாரு? அந்த குழந்தை இந்திக்கார குழந்தை தான். அவங்களும் இன்னொரு நாட்டு குழந்தை. அவன் பண்ணவனும் இன்னொரு நாட்டோட பண்ணவன் தான். இப்ப சின்ன ஜிஹெச்சுக்கு அமுச்சு விட்டுதான் அவன் பெரிய ஜிஹெச்சுக்கு அமுச்சு விட்டு இருக்காங்க. கும்மிடிப்பூண்டியில இருந்து சின்ன ஜிஹெச்சுக்கு போய் பெரிய ஜிஹெச்சுக்கு அமுச்சு விட்டு இருக்காங்க. நாங்க 7 மணில இருந்து இது வரைக்கும் போராடுறோமா கண்டி. இந்த போலீஸ்காரங்களை கண்டி ஒரு தீர்வும் எங்களுக்கு சொல்லல, ஒரு தீர்வும் எங்களுக்கு கேட்கல. அவனை புடிச்சிட்டோம் நாங்க இந்த தண்டனை வாங்கி தருவோம்னு எங்களுக்கு ஒரு தீர்வும் சொல்லல. கேட்டா நாங்க எடுக்கிறோம் நாங்க பண்றோம்னு தான் சொல்றாங்களே கண்டி. அதுக்கு என்ன தீர்வு, என்ன பதில்? நீங்க போங்க, நாங்க அதுக்கு எதாவது தீர்வு சொல்றோம். ஒருத்தருமே எங்களுக்கு கரெக்டான தீர்வு சொல்லல. எல்லாமே எந்த எஸ்ஐ வரட்டும், எந்த போலீஸ்கார் வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், இதுதான் இந்த தீர்வு தான் வருது கண்டி. நாங்க பண்றோம், எங்களுக்கு டைம் கொடுங்க. 10 நாள் வேணுமா, 5 நாள் வேணுமா, 20 நாள் வேணுமானு கூட நாங்க கேட்டுட்டோம். இதுக்கு ஏதாவது தீர்வு அவங்க டைமும் எங்களுக்கு கேட்கல. நாங்க எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றாங்களே கண்டி. எங்க வீட்லயும் 11 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அதாவது வீட்டுல எல்லாம் சின்ன சின்ன குழந்தை தான் இருக்கு. எல்லாமே அன்னாட போனாதான் அன்னாட பொழப்பு. யாரும் வீட்டுல உட்காந்து சாப்பிடுறவங்க கிடையாது. காலையில 6 மணிக்கு போனா சாயங்காலம் 6 மணிக்கு வருவங்க தான்.
அது வரைக்கும் குழந்தைங்களுக்கு யாரு பாதுகாப்பு? இந்த பாதுகாப்பு இருக்க முடியுமா? நாங்க குழந்தைங்களை பாதுகாப்பு பண்ணீங்கன்னு நாங்க வீட்டுல உட்காந்துதான் என் குழந்தைங்களை ஃபீஸ் கட்டுறது யாரு? நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு யாரு எங்களுக்கு போடுவாங்க? எல்லாமே நாங்க விலைவாசி ஏறுது. பசங்க அடிச்சேன்னு சொன்னீங்களா, அவங்க குடிச்சிருந்தாங்க? அவங்க எல்லாமே டம்முல கெஞ்சாச்சுனாங்க, தண்ணி சாப்பிட்டாங்க, 2 போதிலுமே இருந்தாங்க. அவங்க போதை இல்லாம இல்ல, கெஞ்சாம அடிச்சுனாங்க. ஒரு இந்திக்கார வீட்லயும் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 12 மணி வரைக்கும் பாட்டில் ஓடுது, கெஞ்சா ஓடுது. இந்த புதுப்பேட்டை தான் ஃபுல்லா இந்திக்காரங்க இங்க இருக்காங்க. இந்த இந்திக்காரங்க எங்களுக்கு ஒழிக்கணும். இந்த புதுப்பேட்டைல இந்திக்காரங்க இருக்க கூடாது. எங்களுக்கு இந்திக்காரங்க இங்க இந்த புதுப்பேட்டைல வேணாம். இந்த இந்திக்காரங்க ஒழிக்கணும். இந்த ஏத்த எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க. நாங்க போலீஸ்காரர்களை கேக்குறோம். அவங்க நாங்க எடுக்கிறோமாக்காண்டி எங்களுக்கு எதுவுமே பதில் வர மாட்டேங்குது. நாங்க எடுக்கிறோம், டைம் கொடுங்கன்னா எத்தனை நாளைக்கு டைம் கொடுக்க முடியும்? ஒருத்தவங்க வீட்டுல இந்திக்காரங்க நுழைஞ்சாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஒருத்தவங்க வீட்டுல செல்லு திருடுனாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், ஒருத்தவங்க வீட்டுல பொண்ணை கைப்பிச்சு வச்சாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துரும். புதுப்பேட்ல இருந்து எத்தனை கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சிப்பா ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்களை கேளுங்க. இங்க சிப்காடு அதிகமா இருக்கிறதுனால வட மாநிலத்தவங்க ஆளுங்க வந்து இங்க நிறைய பேர் தங்கி வேலை செய்யறாங்க. அவங்க ஒரு சின்ன 2.5 வயசு குழந்தை, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. அவங்க ஆளுங்களை சேர்ந்து, அந்த குழந்தைய வட மாநிலத்தை சேர்ந்த குழந்தை தான். அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாதப்போ தமிழ் ஆளுங்க நாங்களும் இந்த ஊர்ல இருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணி தான் எங்க இருந்தோ பழகி வராங்க, வாழட்டும் அப்படின்னு தான் நாங்க இருக்கு. கேட்கறதுக்கு முடியுதா? என்னால முடியலைங்க, கேட்க சுத்தமா முடியலைங்க. எப்படிங்க அது ஒரு பிஞ்சு குழந்தைங்க, என்னையா இருக்காது ஒரு சின்ன ஒரு குழந்தையில அந்த அளவுக்கு அரிப்படுத்த கிடக்குறானுங்க. இன்னைக்கு அடுத்து சென்னையில 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து இறந்தாருன்னு நியூஸ் வருது. நெக்ஸ்ட் சென்னையை அடுத்த பூந்தமல்லியில 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்ததாக சரவணன் என்பவரை கைது செய்துள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ் ஜஸ்ட் நவ் இப்போ வருது 11 மணிக்கு. காஞ்சிபுரத்துல எத்தனை தெரியுமா? 10 வயது சிறுமிக்கு வட மாநிலத்தில் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காருங்க. இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுங்க 3 கொடூரர்களை. 3 வயசு, 10 வயசு, 7 வயசு குழந்தைங்கள இன்னைக்கு பிடிச்ச இந்த 3 அணத்தையும் அறுத்து போட்டுருங்க. எதுக்கு இவனுங்க உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போறாங்க? இவனுங்க உயிரோட இருந்து இப்படிப்பட்டவனுங்க உயிரோட இருக்கிறது கூட தகுதி இல்லை. இந்த 3 வயது குழந்தைய கொண்டவன் இருக்கிறான், ஒரு மாதிரி கிராங்கி போதை கடிமையா இருக்கிற மாதிரி இருக்கிறான். பொதுமக்கள் அடிச்சு அந்த குழந்தைகளோட உடலானது பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டு இந்த பிரேத பரிசோதனைக்காக காத்திருக்கின்றனர். அந்த சிப்காட் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த கடிதத்தை கொடுத்த பின்னர் தான் இருக்கும். அந்த அளவுக்கு போதை தலைக்கேறி இருக்கு. தயவு செய்து மக்களே உங்க குழந்தைகளை பத்திரமா பாருங்க. பிஞ்சு குழந்தைகளாலும் பெண் பிள்ளைங்களை பத்திரமா பாருங்க. உங்க கண்ணோட்டத்தை விட்டு அவங்கள தனியா எங்கேயும் வெளியே அனுப்பாதீங்க. எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். மக்களே, இன்னைக்கு நடந்த இந்த இன்சிடென்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.